அதை எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெற்றி தான். நீங்கள் சினிமாவில் வந்து வெற்றி அடைந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் நிற்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி முக்கிய ரோல் பண்ணுற நேரத்தில் இப்போ அது உள்ளார போய் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டு ஆடியன்ஸை வந்து தயார்படுத்தினா அவங்க வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அடிக்கடி சொல்லுவார், நாம் பேசுகிறத விட நம்முடைய படங்கள் பேசணும்னு சொல்லுவார். அது வந்து இல்லை, அதை ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைப்பாளராக வந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் நடிகராக மாறினார். சில படங்கள் வெற்றியும் கொடுத்தாரு. ஆனால் என்னென்னா துரதிருஷ்டவசமாக அந்த வெற்றியை அவர் வந்து அவர் தக்க வச்சுக்கல. உங்களை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தருக்கும் நஷ்டம். மொத்தத்தில் உங்களுக்குமே ஒரு தோல்விப்பட ஹீரோ அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்துடும். ஏன்னா குட் பை போலீஸ் சம்பவம் ரெடியாக இருக்குது, சம்பவம் ரெடியாக இருக்குன்ட்டு. அதை எல்லாத்துக்கும் காரணம் வந்து வெற்றி தான். நீங்கள் சினிமாவில் வந்து வெற்றி அடைந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் நிற்க முடியும். அப்போ அந்த வெற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது குறித்த பில்டப்பும் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சமூக ஊடகங்கள் தான் இன்றைக்கி முக்கிய ரோல் பண்ணுற நேரத்தில் இப்போ அது உள்ளார போய் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டு ஆடியன்ஸை வந்து தயார்படுத்தினா அவங்க வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறும், இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக மாறும். ஸோ அதனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாகி அந்த பாடல் அல்லது அந்த சிங்கிள் வெளியாகும் போது இந்த மக்கள் வந்து பெரிய அளவில் அதை பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய வியூஸ் கிடைக்கும். அதன் மூலமாக அந்த பாடல் ஹிட் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படிங்கிற கணக்கில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மணிரத்னம் அடிக்கடி சொல்லுவார், நாம் பேசுகிறத விட நம்முடைய படங்கள் பேசணும்னு சொல்லுவார். அது வந்து இசையமைப்பாளர்களுக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சமூக ஊடகங்களில் இந்த மாதிரி பில்டப் கொடுக்குறத விட நீங்கள் வந்து இந்த நேரத்தையும் உங்களுடைய பாடலை இசையமைப்பதில் வந்து கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா அந்த பாடலே வந்து இந்த பில்டப்பெல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க. நாம் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜிவி போன்றவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஜிவி வந்து தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு படம் கூட வெற்றி அடையலை, அந்த மாதிரி தான் ரிசல்ட் தோணுது. படம் தயாரிக்கவும் செய்கிறாரு சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதை ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைப்பாளராக வந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர் நடிகராக மாறினார். சில படங்கள் வெற்றியும் கொடுத்தாரு. ஆனால் என்னென்னா துரதிருஷ்டவசமாக அந்த வெற்றியை அவர் வந்து அவர் தக்க வச்சுக்கல. என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி கதாபாத்திரத்தில் நடிப்பது அப்படிங்கிற குழப்பம் அவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்த கதைகளிலிருந்து ஒன்றை செலக்ட் பண்ணுற நிலைமையில் அவர் இருக்கார். அதாவது ஒரு 10 நல்ல கதை வந்து அதை அவர் கோட்டை விட்டார் அப்படின்னா நம்ம நிச்சயமாக அவரை ப்ளேம் பண்ணலாம். என்னடா அது இவ்வளோ சூப்பரான சப்ஜெக்டெல்லாம் இவர் மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு. அதே நேரம் அவருக்கு வந்த ஒரு 4 கதையிலேருந்து ஒரு கதையில் அவர் நடிக்கிறாரு, அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கும்போது அப்போ வருகிற சப்ஜெக்டே சுமாரான சப்ஜெக்ட் வர்றதாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பட் அதே நேரம் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு 4 சுமாரான படம் தான் உங்களை தேடி வருது அப்படின்னா அது தைரியமாக நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அந்த 4ல் 2 பண்ணி அந்த 2ம் தோற்று போகிறதுனால யாருக்கு என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. உங்களை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளருக்கும் நஷ்டம், அந்த படத்தை வாங்கி வெளியிட்ட விநியோகஸ்தருக்கும் நஷ்டம். மொத்தத்தில் உங்களுக்குமே ஒரு தோல்விப்பட ஹீரோ அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்துடும். அதனால் இந்த மாதிரி கதைகளை தவிர்த்துட்டு உங்களுக்கு இது சூட் ஆகும், நம்ம இப்படி ஒரு கதையில் நடித்தா மக்கள் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற கதைகளில் நடித்தார் அப்படின்னா அது சரியாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரகாஷ் வந்து அந்த மாதிரியான கதைகளை இது வரைக்கும் செலக்ட் பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னா ஒரு வேறு தயாரிப்பாளருக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க, அந்த தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையோடு வந்தார், வேறு வழி இல்லாமல் நான் நடித்தேன்னு நீங்கள் சொல்கிறத கூட ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். அதில் கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் சொந்தமாக தயாரிக்கிற படத்துலேயே அந்த கதை சரியில்லை அப்படிங்கும்போது அப்போ இன்னும் அவர் கவனமாக இருக்கணும். நயன்தாரா அவர்கள் மூக்குத்தி அம்மன் 2 2ஆம் பாகத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க சார். அதில் பூஜையில் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன தான் நடந்துச்சு? அதாவது பூஜையில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது அல்லது நடக்கவிருந்தது, கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டதுன்னு வேணால் சொல்லலாம். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா மூக்குத்தி அம்மன் 2 படத்தில் வந்து அவங்க தான் கதாநாயகி. அதனால் என்னென்னா இப்போ தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் என்ன பண்ணார்னா அந்த பூஜைக்கே வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அதை ஒரு பிரம்மாண்டமாக நம்ம பண்ணணும், அந்த பூஜையிலேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய செலவு பண்ணி எல்லாம் பண்ணார். அதில் ஒரு அம்சம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பல்லக்கு, அந்த பல்லக்கில் நயன்தாராவை உட்கார வச்சு அந்த பூஜை நடக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஆனால் பல்லக்கெலாம் வந்துருச்சு. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து அந்த பல்லக்கில் ஏறாமல் அவங்க நார்மலாகவே நடந்து வந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம பல்லக்கில் ஏறி இறங்குறதே ஒரு கான்ட்ரவர்சியாக மாறினா என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க தயங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க
வரல. அதனால் வேறு வழி இல்லாமல் சரி பல்லக்கை இவ்வளோ செலவு பண்ணி கொண்டு வந்துட்டோம், அந்த கிரீடத்தை மட்டுமே அந்த பல்லக்கில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததாக சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாமி சிலை, ஏதோ ஒரு 15 அடிக்கு ஒரு சிலை செட்டு போட்டிருந்தாங்க. அது சிலையாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது கடவுள் தானே. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நயன்தாரா செருப்பு காலோட வந்திருக்காங்க. அங்கே போன மீடியாக்களும் ஃபோட்டோகிராஃபரும் அதை அப்படி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆஹா, இவங்க செருப்பு காலோட சாமி சிலைக்கிட்ட போகிறாங்க, இன்றைக்கி மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்து செருப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சிலைக்கிட்ட போனாங்களாம். ஸோ இப்போ இவங்க இதை மறந்துட்டு செருப்பு காலோட போயிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கும். நல்ல வேளை கடைசி நேரத்தில் உஷாராகி அதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிட்டார். ஓகே சார். சார் அங்கே இன்னொரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றாங்க. மீனாவுக்கும் நயன்தாராவுக்கும் பிரச்சனை வந்ததா சொன்னாங்க. இது உண்மையாக சார்? இல்லை, அது வந்து ஒரு வதந்தியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே கூட ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க. நான் விசாரித்த வரையில் அந்த மாதிரிலாம் எது நடந்ததா தெரியல. என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி லைம்லைட்டில் அதாவது கதாநாயகியாக இருப்பவர்கள் நயன்தாரா ஒருத்தவங்க. மீனா வந்து ஒரு முன்னாள் கதாநாயகி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா, அக்கா, அண்ணி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நயன்தாராவோட மல்லு கட்டுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இன்னொன்று இப்போ மூக்குத்தி அம்மன் 2லேயே மீனா நடிக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பூஜைக்கு வந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை நயன்தாரா மீனா நடிப்பதை விரும்பலை அப்படின்னா அந்த படத்தில் மீனா இருக்க முடியாது. ஆனால் மீனா நயன்தாராவை விரும்பலை அப்படின்னா மீனா தான் அந்த படத்தை விட்டு போவாங்களே தவிர நயன்தாரா போக மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மீனாவுக்கு தெரியும். அதனால் நிச்சயமாக அங்கே வந்து இவங்க இந்த வெளியில் பரவுன மாதிரியான எந்த ரசாபசமும் நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் நயன்தாரா மீது ஒருவேளை மீனாவுக்கு ஏதாவது அதிருப்தி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பொது வெளியில் வந்து வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அது வழக்கமாக வந்து லேட்டாக வர நயன்தாரா இந்த பூஜையிலுமே லாஸ்ட்டாக வந்ததாகவும் அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆரம்பிச்சிட்டதா சொல்கிறாங்க. இது உண்மையாக? இல்லை, அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு கரெக்டான நேரத்திலே வந்துட்டாங்க. அதே நேரம் அவங்கள வந்து கேரவானில் அவங்க தங்க வச்சுருந்தாங்க படக்குழுவினர். நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்கள உட்கார வச்சுட்டு எல்லாரையும் அழைத்ததற்கு பிறகு இப்போ அவருக்கு ஒரு பில்டப் கொடுத்து கடைசியாக அவர் அங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதை வச்சு எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆகா இவர் பூஜைக்கே கடைசியாக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது உண்மை கிடையாது. வழக்கமாக நயன்தாரா தான் நடிக்கும் படங்களுடைய எந்த ப்ரொமோஷனுக்குமே வரமாட்டாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து மூக்குத்தி அம்மன் 2 பூஜைக்கு வந்திருக்காங்கங்கிறத வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்தினுடைய வெற்றியை வைத்து இன்னும் சில வருடங்கள் நம்ம இண்டஸ்ட்ரியில் காலம் தள்ளணுங்கிற ஒரு நெருக்கடியான கட்டத்தில் இருக்காங்க. அதனால் இந்த பூஜைக்கு அவங்க நிச்சயமாக லேட்டாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விக்ரம் எப்படியாவது ஒரு வெற்றி கொடுத்துட்டாக்கா அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துருவார். இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வீர தீர சூரன் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இது எப்படிப்பட்ட கதை சார்? இல்லை, இது வந்து ஒரு மதுரை பின்னணியில் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கதை திருத்தணி பேக்ட்ராப்பில் எடுக்கிறதா இருந்தாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் நடைமுறை சிக்கல் காரணமாக இது மதுரை பேக்ட்ராப்புக்கு மாற்றப்பட்டது. பெரும்பாலும் நைட் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த படத்தில் நடித்த எஸ்.ஜே. சூர்யா போன்றவர்கள் சொன்னதை வச்சு சொல்லும் போது இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான படமாக வந்திருக்கு அப்படின்றாங்க. பட்டு எல்லாருமே அந்த படத்தில் நடிக்கும் போது அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது நம்மை போன்ற ஊடகங்களிலும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சொல்லுவாங்க. இது அப்படிப்பட்ட கருத்தாக மட்டும் எனக்கு தோணலை. ஏன்னா உண்மையிலேயே அந்த ஷூட்டிங்கில் நடித்ததை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணதாக ஒருத்தர் எஸ்.ஜே. சூர்யா சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்தின் மீது நமக்கே ஒரு சின்ன கவனமும் நம்பிக்கையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டாக் இருக்குது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்ச் 27 ரிலீஸ் அப்படின்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல் இருந்தது. அதாவது அவர் கொடுக்க வேண்டிய பாக்கி பொதுவாகவே தெரியும்ல, இப்போ வந்து பல இடங்களில் ஃபைனான்ஸ் ஆகி தான் படம் எடுப்பாங்க. ரிலீஸுக்கு முன்னால் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து படம் வந்ததற்கு பிறகு அந்த பணத்தை வச்சு இந்த கடன்களை செட்டில் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. அந்த அடிப்படையில் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு அந்த மாதிரி நிறைய பேர்டன்லாம் இருந்தது. அதை வந்து கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ரிலீஸே பண்ண முடியுங்கிற சூழ்நிலையில் இந்த படத்துக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவான டாக்கு காரணமாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி இன்றைக்கி மார்ச் 27 படம் ரிலீஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக இந்த படம் விக்ரமுக்கு ஒரு வெற்றி படமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சார். ஏன்னா விக்ரம் அவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கதாபாத்திரம் நடித்தாலுமே அவருக்கு ஒரு வெற்றி கொடுக்க முடியல அப்படின்றது மிகப்பெரிய வருத்தமாகவே இருக்குது சார். இது எந்த வகையில் சார்? இல்லை, இப்போ நீங்கள் தங்கலான் போன்ற படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து விக்ரமை நம்ம குறை சொல்ல முடியாது, அந்த படத்தையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி
ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டும் பார்வையும் மாறி இருக்கு. ஏன்னா அதையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நாம் வந்து நல்ல படம் கொடுக்குறது நம்ம வேலை, அதை கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸாக 2K கிட்ஸ் இருக்காங்க. அப்போ அவர்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு படமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி படங்கள் விக்ரமுக்கு சமீப வருடங்களில் வரலை. ஸோ அதுதான் அவருடைய தோல்விக்கு காரணம். எனக்கு தெரிஞ்சு வீரதீர சூரன் வந்து அதை மாற்றும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் குட் பை டாக்லையும் இட்லி கடையும் ஒன்றா ரிலீஸ் ஆகுதா? இது உண்மையா என்ன சார்? இல்லை இட்லி கடை வந்து இப்போ ரிலீஸ் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஏப்ரல் 10 வந்து இட்லி கடை வர்றதா ஏற்கனவே அவங்க அந்த டேட்டை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. குட் பை டாக்லி வந்து மே மாதத்துக்கு தள்ளி போங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் பை டாக்லி ஏப்ரல் 10 கன்ஃபார்மாக வர்றோன்னு சொன்னதுனால இப்போ இவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்த ரிலீஸ் டேட் எதுங்கிறது அவங்க இன்னும் டிசைட் பண்ணலை. அது ஒரு வேளை பார்த்திங்கன்னா ஜூன் மாதமாகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டு அந்த ரேஞ்சுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.